This is Pastor Conrad DeFries with our Bible study today. நான் போதகர் கான்ராட் டெஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible lesson today is Faith Speaks What It Believes. இந்த நாளிலே இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் விசுவாசம் பேசுகிறது என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். God has let us know that people are not missing it so much in their believing, but in their speaking. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள், ஆனால் பேசுவதற்கு ஜனங்கள் மறுக்கிறார்கள். Yes, the first thing we must believe, but then we must learn to speak what we believe. இன்னைக்கு உண்மைதான், நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் நாம் விசுவாசித்ததை நாம் பேசுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். Every believer has the Holy Spirit on the inside of you. ஒவ்வொரு விசுவாசியும் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருக்கின்றார். The Holy Spirit has the resurrection power to raise things that are dead. பரிசுத்த ஆவியானவர் மரித்ததை உயிரோடு கூட எழுப்ப வல்லவராயிருக்கின்றார். Even things that God has called you to do that may seem to be dead, the Holy Spirit can bring them alive. ஆண்டவருடைய காரியத்திலும் மரித்து போன நிலையில் இருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவரினால் உயிரோடு கூட எழுப்ப அவர் வல்லவராயிருக்கின்றார். In the book of Mark, chapter 11 and verse 22, மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says for us to have the God kind of faith. இங்க வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் விதமான விசுவாசம் நமக்கு தேவை. In verse 23, it tells us how the God kind of faith works. 23ஆம் வசனத்திலே கர்த்தர் விதமான விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். In this verse, it says believe one time, but it says to say it 3 times. இந்த வசனத்திலே ஒரு முறை விசுவாசிப்பதை குறித்தும் 3 முறை விசுவாசித்ததை பேசுவதை குறித்தும் இந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும். God wants every believer to learn to speak to the mountains, not just talk to God about it, but talk to the mountain itself. இன்னைக்கு ஆண்டவர் மலையை பார்த்து பேசும்படியாய் உங்களை கேட்கிறாரே தவிர மலையை பற்றி தேவனிடத்தில் சொல்லும்படியாய் உங்களை தேவன் கேட்கவில்லை. It says if you will believe in your heart that you can have what you say. நீங்க இருதயத்தில் விசுவாசித்தால், நீங்க சொல்வது ஏதோ அதை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாசிக்கின்றோம். Many Christians believe God, but they talk about the problems. அநேகர் தேவனை விசுவாசிக்கிறாங்க, ஆனா அநேக விசுவாசிகள் பிரச்சனையை குறித்து தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். In this scripture, it does not say you will have what you believe. It says you will have what you say. இந்த வசனத்தை கவனித்து பார்ப்பீரானால், நீங்க விசுவாசித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. நீங்கள் விசுவாசித்து எதை பேசுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. In the book of Romans, chapter 10, verse 17, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it says faith cometh by hearing according to God's word. அங்க வசனம் எப்படி சொல்லுங்க? விசுவாசமானது, அங்க வசனம் சொல்ல விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று வாசிக்கின்றோம். And many times as we hear the word of God, we feel so good and so excited on the inside. நீங்க சில சமயம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நமக்குள் இருந்து ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள் வருகிறதை நாம் காண முடியும்.
and our faith is being increased, and we feel the presence of God inside of us. இன்னைக்கு தேவ விசுவாசம் நமக்குள் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். Faith is coming because we're hearing the word of God. கவனிங்க, விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நமக்குள் விசுவாசம் பெருகும். And this is a very important step to take place. இது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற மிக முக்கியமான படி இது. But we must take the next step, otherwise we do not receive the benefits. ஆனால் இதற்கு அடுத்த ஒரு படி இருக்கு. அந்த படியை நாம் செயல்படுத்தாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வராமல் போய்விடும். Faith cometh, but we must learn how to release that faith. விசுவாசம் வருகிறது, அந்த வந்த விசுவாசத்தை எப்படி நாம் வெளியாக்க வேண்டும் அல்லது அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாயிருக்கின்றது. If we do not release the faith, then the faith will gradually leak out of us and we will be back just the same. இந்த விசுவாசம் நமக்குள் வருகிற விசுவாசத்தை அப்படியே வைத்து இருப்போமானால் இருக்குங்க விசுவாசம், ஆனா அதை செயல்படுத்தாவிட்டால் நம்மளோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். Faith is released in two different ways. விசுவாசம் ரெண்டு வகைகளிலே நம்மில் இருந்து வெளிப்படுகின்றது. Faith is released by words and it is released by our actions. நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயல்களினாலும் விசுவாசமானது செயல்படுகின்றது. We are going to see today that Abraham believed for 24 years, but nothing happened. இங்க கவனிங்க, நான் இன்னைக்கு சொல்ல போதெல்லாம் ஆபிரகாம் 24 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், ஒன்றும் நடைபெறவில்லை. It was not until he began to speak the right things, then things began to happen. ஆனால் என்று சரியான முறையில் அவன் பேச ஆரம்பித்தானோ அப்பொழுது காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தது. In the book of Hebrews chapter 3 and verse 1, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says Jesus is the high priest of our confession. அங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற இயேசு பிரதான ஆசாரியர் என்று நாம் வாசிக்க முடியும். It does not say he is the high priest of what we believe. நாம் விசுவாசிக்கிற பிரதான ஆசாரியர் என்று அங்கு எழுதப்படவில்லை. First we must believe the word of God, but then we must speak it. முதல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது நாம் அந்த வார்த்தைகளை பேசுகிறவளாய் அறிக்கையிடுகிறவளாய் காணப்பட வேண்டும். In the book of Genesis chapter 12 verses 1, 2 and 3, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், God spoke to Abraham and began to tell him how great he was going to use him and bless him. கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசி ஆண்டவர் ஆபிரகாமை எவ்வளவு பெரியவனாக அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறேன் என்று தேவன் ஆபிரகாமோடு கூட பேசினார். In chapter 13 in verse 14 of Genesis, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், God told Abraham that his seed would be as many as numbered as the dust of the earth. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்கிற பூமியின் முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் கொடுப்பேன். But in chapter 15 we see that Abram is speaking words of doubt. ஆனா 15ஆம் அதிகாரத்தில் நீ தூளை போல் பெருகுவாய் என்று வாசிக்கிறோம். ஆனால் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சந்தேகத்தை அவன் எழுப்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. He said, how can these things be that I have no seed? I only have a servant named Eliezer. அங்க 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் சொல்லுகிற, ஆண்டவரே இது எப்படி நடக்கும், எனக்கு குழந்தை இல்லையே,
எனக்கு வேலைக்காரனாகிய எலியாசர் மாத்திரம்தானே உண்டு என்று அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். In verse 6, it says, Abram believed God and it was counted to him for righteousness. 6ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். This is what happens many times with believers today. இதுதான் அநேக விசுவாசிகளுக்கு இன்றைக்கு நடைபெறுகிற காரியம். Believers are believing what God is saying, but then they are speaking contrary to what he said. விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அவர்கள் பேசுகிறதோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறார்கள். And this was also happening to Abram's wife named Sarai. இதே காரியம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றதை நம்மால் வாசிக்க முடியும். In chapter 16 of the book of Genesis, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே in verse 2, Sarah said God was withholding her from having a child. அங்கே சாராய், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். God had already told them that they would have descendants numbered like the stars of the heavens. ஆண்டவர் ஏற்கனவே இவரிடத்திலே சொல்லிவிட்டார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சன்னதியை எண்ணலாம், அவ்வளவு திரளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தும், but they were speaking words that were negative, not words of faith. அவங்க எதிர்மறையான கருத்துகளையும் விசுவாசமற்ற வார்த்தைகளையும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். We are not being critical of them, but we are observing how God spoke to them. இன்னைக்கு இது கர்த்தர் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக அவர் பேசினார். Through this long process, we can learn so that we can do things that will cause our faith to work. இன்னைக்கு தேவனுடைய பெரிய ஒரு காரியமாக தேவனுடைய விசுவாசத்தை நம்மால் செயல்படுத்த முடியும். In Genesis chapter 17 and verse 5, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், God changed Abram's name and called him Abraham. ஆண்டவர் ஆபிராம் பேரை ஆபிரகாம் என்று மாற்றினதை நம்மால் வாசிக்க முடியும். The name Abram means exalted father. ஆபிரகாம் என்று சொன்னால் உயர்த்தப்பட்ட தகப்பன் என்று பொருள். But the name Abraham means father of a multitude. ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருள். The name Sarai means princess. சாராய் என்று சொன்னால் ராஜாத்தி என்று பொருள். The name Sarah means queen of princes. ஆனால் சாரா என்று சொன்னால் ராஜாத்திகள் எல்லாம் இளவரசி என்று பொருள். So by God changing their names, they began to declare the promises of God. ஆண்டவர் அவருடைய பெயரை மாற்றின பொழுது அந்த பெயரை அவர்கள் உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். Sarai had come to her husband because she had no child and told her to go into her handmaid and have a child. அங்க சாரா அவங்களுடைய வேலைக்காரியிடத்திலே பிரவேசிக்கும்படி ஆபிரகாமை அழைத்து இதன் மூலமா என் வம்சம் பலப்படும் என்று அவள் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். When Abram had a child by Hagar, he was 86 years old.
ஆபிரகாம் சாராய் அந்த அந்த அவருடைய வேலைக்காரிடத்திலே குழந்தை பெறும்பொழுது, ஆகாரிடத்திலே பெறும்பொழுது அவனுக்கு 86 வயது. When God first spoke to Abram in Genesis 12, he was 75 years old. 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமோடு கூட தேவன் பேசும்பொழுது அவனுக்கு 75 வயதாயிருந்தான். So instead of believing God for a miracle child, now they are trying to have their own plan to bring the will of God. தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்ற தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செயல்படாம அவர்களுடைய சுயபலத்தை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். Sometimes we are sincere, but we try to do the will of God in our own plans. இன்னைக்கு ரொம்ப நம்ம சின்சியரா இருப்போம், ஆனால் திட்டங்களை நம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிப்போம். But if we will listen to God, he has greater plans for us. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்திற்கு அவருடைய விருப்பத்திற்கு செவிசாய்ப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய திட்டங்களை அவர் செயல்படுத்துவார். In the book of Isaiah chapter 55 and verse 9, ஐஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் it says his thoughts are higher than our thoughts. அங்கே வசனம் எப்படி சொல்லுகிறது? அவருடைய யோசனை உயர்ந்தவைகளாய் இருக்கிறது என்று நம்மால் வாசிக்க முடியும். And his ways are higher than our ways. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது என்று இங்க வசனம் சொல்கிறதை நம்மால் கவனிக்க முடியும். Sometimes when we try to do it our way, then we find out it does not work. இன்னைக்கு நம்முடைய வழிகளிலே நாம் செயல்படும்போது நாம் தோற்று போய் விடுகிறோம். That is what happened to Abram and Sarai. They tried their plan and it did not work. இன்னைக்கு ஆபிரகாம் அவருடைய வழிகளிலே அவர் நடக்கும் பொழுது அவங்க காரியங்கள் நடைபெறாமல் போய் விடுகிறது. So when Abraham had a child by Hagar, he was 86 years old. ஆகாரின் மூலமாக ஆபிரகாம் குழந்தை பெற்ற பொழுது ஆபிரகாமுக்கு 86 வயது நிரம்பினவனாய் அவன் காணப்பட்டான். God was silent for 13 years after that happened. ஆண்டவர் அது நடந்த பிறகு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் தேவன் அமைதலாய் காணப்பட்டார். So Abram was 99 years old when God changed his name to Abraham. அங்க ஆண்டவர் அவருடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். Abram had been doubting and wavering before this time. இந்த காரியம் நடைபெறுகிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு பெரிய குழப்பமும் என்ன நடக்குன்னே தெரியாது முடித்து கொண்டிருந்தான். And he found out that his ways and his thoughts did not bring the victory to him. அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொண்டான் அவனுடைய யோசனைகளும் அவனுடைய திட்டங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வெற்றியை தரவில்லை என்று அவன் அறிந்தான். But when he began to speak every day, my name is Abraham, it is father of a multitude. ஒவ்வொரு முறையும் அதற்கு பிறகு அவன் சொல்ல ஆரம்பித்தான், என்னுடைய பெயர் ஆபிரகாம், அப்படி என்று சொன்னால் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அவன் அறிக்கையிட ஆரம்பித்தான். He began to call those things that be not as though they were. அவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனை பின்பற்றுகிறவன் அப்படியே அவன் செயல்பட ஆரம்பித்தான். We must learn to say what God is saying about us and not what the circumstance looks like. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் பேச வேண்டுமே தவிர உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் சொல்கிறவளாய் இருக்கக்கூடாது. When Abraham stopped doubting and wavering, then he got the promise. கவனிங்க, ஆபிரகாம் அவன் குழம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்தார்.
He considered not his body or the deadness of Sarah's womb, but he looked at the promise of God. அவன் அவன் சரீரம் செத்ததை குறித்தும் சாராளுடைய கர்ப்பம் செத்ததை குறித்தும் எண்ணாம ஆண்டவருடைய வாக்கை அவன் நம்ப ஆரம்பித்த போது காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. Sometimes we look at things with our natural mind and it looks impossible. நம்முடைய சுய எண்ணத்திலே நாம் காரியங்களை பார்க்கும்போது அது நடைபெறாத ஒன்றாய் காணப்படும். If we are not careful, we will begin to speak the natural things that look impossible. இன்னைக்கு நம்மளுடைய முடியாத காரியத்திலே நம்முடைய சூழ்நிலை சொல்ல முடியாது என்று சொல்லும். ஆனால் நாம் தேவனை சார்ந்தே நாம் செயல்பட வேண்டும். The natural mind is an enemy to the things of God. நம்முடைய சுய எண்ணங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் காணப்படுகிறது. But if we will speak the words that God says, then God can work supernaturally to bring the promise. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குரியதாக அவைகள் காணப்பட ஆரம்பிக்கும். When Abram began to say, I am the father of a multitude, then God went to work to bring the promise. ஆண்டவர் அவன் ஆபிரகாம் நான் திரளான ஜாதிக்கு தகப்பன் என்று அவன் அறிக்கையிட கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே அவன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தார். It was only 3 months then until Sarah was pregnant with a miracle child. பாருங்க, 3 மாதத்திலே இது நடந்து 3 மாதத்திலே சாராள் அவள் கர்ப்பவதியாய் மாறினாள். So from Abram's age of 86 to 99, God was silent. ஆபிரகாமுடைய 86 வயதிலிருந்து அவருடைய 99வது வயது வரைக்கும் ஆண்டவர் அமைதலாய் காணப்பட்டார். But when he began to speak the words of God, then in 3 months the miracle child was conceived. 3 மாதத்திற்குள்ளாகவே அவன் தேவனுடைய வாக்கை பேசுகிற 3 மாதத்திலே அவள் கர்ப்பவதியாக மாறினாள். Abraham was believing for many years, but he was not speaking the right things. ஆபிரகாம் அவன் விசுவாசித்துக் கொண்டே இருந்தான், ஆனால் சரியான முறையில் பேசாதவனாய் காணப்பட்டான். Jesus is the high priest of what we say, not what we believe. இயேசு பிரதான ஆசாரியர் என்று நாம் விசுவாசிப்பதல்ல, நாம் அறிக்கையிடுகிறவளாய் காணப்பட வேண்டும். In 2 Corinthians chapter 4 and verse 13, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே it says, we have believed and therefore we speak. அங்க சொல்லுகிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆத்மாவில் பேசுகிறோம் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. In the book of Romans chapter 10 and verse 8, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, the word is nigh to us, even in our mouth and in our heart. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். Yes, we must first believe it in our heart. உண்மைதான், நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். Then we must speak what we believe out of our mouth. அந்த விசுவாசித்த வார்த்தைகளை உங்கள் வாய்களினால் நீங்கள் பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் it says, we call those things that be not as if they already are. இல்லாதவைகளை இருக்கிறை போல் அழைக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். We cannot call for something that does not already belong to us. நமக்கு ஏற்கனவே நமக்குரியதாய் இருக்கிறதை நாம் அழைக்கிறவளாய் காணப்பட வேண்டும்.
You cannot call for your dog if you do not already have a dog. இங்க ஒரு நாய் உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அது இருக்கிறது என்று சொன்னால் தானே நீங்க அதை அழைப்பீங்க. In the Amplified Bible, in Romans chapter 4, verse 17, விளக்குரை வேதாகமத்திலே ரோமர் 4:17 இப்படி சொல்லுகிறது. It says things that are promised and foretold. அவை ஏற்கனவே முன்னறிவித்த வாக்குத்தத்தங்கள். Things that you know God has already promised you, then you can speak those things by faith. ஏற்கனவே உங்களுக்கென்று தேவனால் வாக்கு பண்ணப்பட்டதை நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் அவைகளை அறிக்கையிட அவர்களை பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். It says we speak of things that do not exist as if they already exist. இருக்கிறவைகள் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கின்ற தேவன். We begin with the scripture in Mark 11 verse 22. நாம் ஏற்கனவே வாசித்த வண்ணமாக மார்க் 11:22. It tells us to have the God kind of faith. அங்க வசனம் இப்படி சொல்லு, கர்த்தர் விதமான வாக்கு விசுவாசம் உடையவளாய் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. In Romans 12 and verse 3, ரோமர் 12:3, it says every believer receives the measure of God's kind of faith. அங்க ரோமர் 12:3 சொல்லு, கர்த்தர் விதமான விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்க வசனம் நமக்கு போதிக்கிறது. You have the God kind of faith in your heart. தேவ விதமான விசுவாசம் உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். The God kind of faith speaks what it believes. கர்த்தர் விதமான விசுவாசம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசும். We are saying we are taking the mountain to God, and we need to take God to the mountain. இன்னைக்கு நம்ம மலையை கர்த்தரிடத்துல கொண்டு போகிறோம், அப்படி அல்ல, மலையிடத்திலே கர்த்தரை கொண்டு போகிறவளாய் இருக்க வேண்டும். Many times we make a mistake crying out to God to do something about the problem. பல சமயத்தில் நாம் ஒரு தவறை செய்கிறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனையில ஏதாயிலும் செய்யும் என்று சொல்லுகிறோம். He has already promised us if we will speak to the mountain, then the mountain will move when we speak to it. இன்னைக்கு மலையை பார்த்து பேசினால் மலை அது இருந்த இடத்தை விட்டு அகன்று போகும். He said, whosoever shall say to this mountain, be removed. அங்க வசனம் என்று சொல்லுகிற இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடைபெறும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கின்றோம். And shall not doubt in his heart. அவன் தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல், but he shall believe that those things which he saith shall come to pass. அவன் அங்க சொல்லப்படுகிற இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். It says he will have whatever he says. That is what the Bible says. வேதம் சொல்லுகிறது அவன் எதை பேசினாலோ அது அவனுக்குரியதாக மாற்றப்படும். That is the words of Jesus. அது இயேசுவின் வார்த்தை. In Luke 10 verse 19, லூக்கா 10:19 நீங்க வாசிப்பீர்களானால், he says, I give you authority over all the power of the devil. ஆண்டவர் அங்க சொல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். It is our responsibility to speak to the mountain in the name of Jesus. இன்னைக்கு மலையை பார்த்து பேசுவது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், உங்களுடைய கடமையா இருக்கிறது.
Yes, it is very important that we believe what God said. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிப்பது ரொம்ப முக்கியம்தான். But we must stop saying words of doubt about the situation. நாம் நம்முடைய சூழ்நிலை குறித்துதான எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிறதை நாம் இப்பொழுதே நிறுத்த வேண்டும். That is what Abram and Sarai were doing. They were speaking negative things. ஆபிரகாமும் சாராளும் இதே வண்ணமாக தான் ஐயோ முடியாது நடக்காது என்று எதிர்மறையை பேசிக் கொண்டிருந்தாங்க. But when they began to speak what God said, then in 3 months the miracle child was on the way. தேவன் சொன்னதை அவள் பேசின பொழுது 3 மாதத்திலே அவர்கள் பிள்ளை பெற்றாள். So we must learn to speak what we believe. இன்னைக்கு நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் பேசுகிறவராய் காணப்பட வேண்டும். That is the way we release our faith so that it goes into action. அன்புக்குரியவர்களே, இதுதான் விசுவாசத்தில் பேசும்போது அது கிரியையை நடப்பிக்கும். We get excited when we hear the word of God because faith is coming. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா விசுவாசம் வருது. But we must also release our faith by speaking what we believe. ஆனால் அதே சமயத்தில் நாம் பெற்ற விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Sometimes people say, I can't say it unless I can see it with my physical eyes. சொல்லுவாங்க, என்ன மாம்ச கண்களில் நான் பார்க்கிற வரைக்கும் நான் அதை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவாங்க. Bible faith speaks of things that are promised as if they already exist. ஆனா வேத விசுவாசம் என்ன தெரியுங்களா? அது இல்லாததற்கு முன்னே அதை காண்கின்றவளாக அதை பேசுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். I want you to pray this prayer after me today. அன்புக்குரியவளே, நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாக நீங்க சொல்ல வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. நான் இயேசுவே நீ மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead. சர்வ வல்லமுள்ள இயேசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, God, I ask Jesus to come into my heart. இயேசப்பா, இந்த வேளையிலே நீர் என் இருதயத்தில் வருவீராக. Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த நிமிடம் முதல் நீர் என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நீர் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்லியிருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. Get into a good, strong church and grow in the things of God. In Jesus' name, amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு ஆலயத்தை கண்டுபிடித்து அந்த ஆலயத்தில் தொடர்ந்து நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.